இந்த சுமங்கலியா இருக்கணும், அதுக்கெல்லாம் வேண்டிக்கிட்டது ஹஸ்பண்டோடைய தீர்க்காயுள் இதுக்கெல்லாம் வேண்டிட்டு இருக்கக்கூடியது வெள்ளிக்கிழமை விரதம். அதே மாரி வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கும்போது வீட்ல நமக்கு இந்த ஏதாவது ஒரு ரீதியான தொந்தரவுகள் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கும். வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கும்போது. அடுத்த விரதம் பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை விரதம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சில சில நாட்கள்ல சில விரதம் இருக்கு. சனிக்கிழமை விரதம் இருக்கும்போது, இதில யாரெல்லாம் வருவாங்க பார்த்தீங்கன்னா, சனீஸ்வர பகவான் வருவாரு, ஆஞ்சநேயர் வருவாரு, காலபைரவர் வருவாரு. 3 பேருமே நமக்கு அதில வந்துருவாங்க. விநாயகருமே வருவாரு. இப்போ இந்த ஒரு நாள் நம்ம விரதம் இருக்கும்போது 4 பேருக்குமே விரதம் இருந்ததுக்கான பலன், நம் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும். இந்த சனிக்கிழமை விரதம் இருக்கிறதுனால. அதே மாதிரி சனிக்கிழமை விரதம் இருக்கும்போது நமக்கு என்ன நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மனசு ரொம்பவே லேசாகும். கர்ம வினை தீரும். சனிக்கிழமை விரதம் சிம்பிளா சொன்னா கர்ம வினை தீரும்.